ஹாய் வணக்கம். இன்றைக்கி டிஐடி சேனலில் நம்ம ஆதாரில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்தால் அதை எப்படி நம்மளே கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளோட ஆதார் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். அந்த மொபைல் கையில் இருந்தால், அந்த நம்பர் இருக்கிற மொபைல் கையில் இருந்தால் போதும், நம்மளே நம்ம மொபைலில் ஈஸியாக நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் இந்த மாதிரி ஆதார் கார்டு அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே வரதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆதாரோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும். இதுக்கு ப்ரூஃப் வந்து 10th மார்க் ஷீட், பேன் கார்டு, இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பக்கம் 2வது லைனில் ஆன்லைன் அப்டேட் ஆன்லைன் டெமோகிராஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உள்ள டீட்டெயில் வரும். இதை வச்சு நம்ம என்னென்ன மாற்றலாம்னா, நம்மளோட நேம் தப்பாக இருந்தால் அதை மாற்றலாம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அண்ட் லாங்குவேஜ், இது எல்லாமே நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், நம்ம கையில் நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கணும். இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து உங்களோட பேன் கார்டு, 10th மார்க் ஷீட் இல்லை டிசி, இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கேட்டதும் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இந்த சீக்ரெட் கோடு என்ட்ரு பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணுங்கள். அப்டேட் டெமோகிராஃபிக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி எது மாற்றணும்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து இதில் நேம், அட்ரஸ் எது வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் தான் மாற்ற போகிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் இந்த மாதிரி வரும். இதில் கீழே இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா நமக்கு லாகின் ஆகிடும். இது எதுக்குன்னா நமக்கு நம்ம ப்ரூஃப் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு இங்கே வந்து மேலே இருக்குது இல்லைங்களா, மந்த்து, டேட்டு, இயர், அந்த ஆர்டரில் தான் வரும். ஒவ்வொரு சிஸ்டமில் ஒவ்வொரு மாதிரி வரும். நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ரூஃபில் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த சீக்ரெட் கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இந்த டேட்டா பற்றி வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்ஷன் பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ண சொல்லி வரும். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அதாவது 50 rupees பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அதாவது ஆன்லைன் பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் யூபிஐ, பேடிஎம், இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததும் கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வரும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களோட யூஆர்என் நம்பர் ப்ளஸ் ஆதார் நம்பர் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இந்த யூஆர்என் நம்பரை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு நீங்கள் ஆஸ் யூசுவல் ஆதார் என்ட்ரி பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆதார் சர்வரில் போய்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் டிஐடி சேனல். தேங்க்யூ.